நித்யானந்தா 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 நித்யானந்தா. சத்சங்கம் என்றால் என்ன என்கின்ற ஒரு சிறு அறிமுகத்தையும் அதன் முழு பலனையும் பெறுவதைப் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் தெரிந்து கொண்டு பிறகு தியான சத்சங்கத்திற்குள் நுழைவோம். தியான சத்சங்கம் சாதாரண ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அல்ல. ஆன்மீக சொற்பொழிவில் மேலும் மேலும் வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள். ஆனால் தியான சத்சங்கத்தில் உங்களுக்குள் இருக்கும் வார்த்தைகளை வெளியில் தள்ளுகிறீர்கள். சாதாரண ஆன்மீக சொற்பொழிவிலே நீங்கள் கருத்துக்களை, அறிவை உள்வாங்குகின்றீர்கள். தியான சத்சங்கத்திலே நீங்கள் அனுபூதியை உள்வாங்குகின்றீர்கள். வெறும் கருத்துக்களை அல்லாமல் தியான நுட்பங்களையும் அனுபூதியையும் உங்களுக்கு உள்வாங்குகின்றீர்கள். சாதாரண ஒரு அறிவை பெறுவது சுலபம், அனுபூதியை பெறுவது உண்மையில் அரிது. அனுபூதியை பெற்றுக்கொள்ளும் இடம்தான் தியான சத்சங்கம். ஆழ்ந்து உண்மையிலேயே முழுமையாக இந்த தியான சத்சங்கத்தில் ஈடுபடுவீர்களானால் இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக, திருப்பு முனையாக அமைந்துவிடும். அதனால் இந்த தியான சத்சங்கத்திற்குள் முழுமையாக ஆழ்ந்து ஈடுபடுங்கள். ஒரு சின்ன ஜென் ஞானியோட கதை. ஒரு ஜென் ஞானியை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய பேராசிரியர் போயிருந்தார். பேராசிரியர் அதிகம் படித்தவர், அதிகமாக தெரிந்தவர். உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை, வாழ்க்கையை பத்தி ஒன்னும் தெரியாததில்லை, அளவுக்கு அதிகமா தெரிஞ்சிடுறது. அளவுக்கு அதிகமா தெரியும் பொழுதுதான் அதை நடைமுறைப்படுத்த இயலாமல் தடுமாறுகின்றோம். 10 கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை மட்டும் தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தாலே போதும். ஆனா நாம் ஆயிரக்கணக்கான நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டு ஒரே ஒரு கருத்தை கூட கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலையிலே, நம் வாழ்க்கையில் நிஜமாக்காத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பேராசிரியர், அளவுக்கு அதிகமாக படித்தவர், நிறைய தெரிஞ்சவர், ஜென் ஞானியை பார்க்க போறார். போன உடனே அந்த ஞானி கிட்ட கேட்கிறார், சுவாமி, கடவுளை அறிவது எப்படி? வாழ்க்கையினுடைய இறுதி நிலை என்ன? எது உண்மை, எது சத்தியம்? தயவு செய்து விளக்குங்கள். வேக வேகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். வேக வேகமா கேள்வி கேட்டாலே அந்த கேள்வி கேட்கிற நபருக்கு விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த விடையை வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேட்டார்னா விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வேக வேகமா தொடர்ந்து பல கேள்விகளை கேட்கிறாங்கன்னாலே விடையை தெரிந்து கொள்வதில் விருப்பம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம், உண்மையிலே வாழ்க்கையில நடந்த உதாரணம். என்னை பார்க்கறதுக்கு ஒரு அன்பர் வந்திருந்தார். வந்த உடனே ரொம்ப வேக வேகமா, சுவாமி, கடவுள்னா என்ன, பிரம்மம்னா என்ன, அதை விதிப்பயனால தான் அடைய முடியுமா, இல்லை நம்முடைய சுயமுயற்சியால் அடைய முடியுமா, தியானம் நல்லதா, பூஜை நல்லதா, ஒரு 5-6 கேள்விகளை கேட்டார். நான் மெதுவா அந்த கேள்விக்கு, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம, ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு, எத்தனை குழந்தைங்க, இந்த மாதிரி அவருடைய நலன்களை விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவரும் உடனே அவங்க வீட்டை பத்தி, அவங்களுடைய அம்மாவை பத்தி, அவங்களுடைய மனைவியை பத்தி, அவருடைய மகன்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேட்ட கேள்வியே மறந்துட்டார்.
அதுக்கப்புறம் நானும் அவரும் ஏறத்தாழ ஒரு 1.5 மணி நேரம் ஒன்னாவே உட்கார்ந்திருந்து பலவேறு விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனிதர் இந்த கேட்ட கேள்வியை பத்தி யோசிக்கவே இல்லை. அதை திரும்ப இன்னொரு தடவை அவர் நினைச்சு கூட பார்க்கல. அதை 2வது தடவை அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பேச்சையே அவர் எடுக்கல. ஆரம்பத்துல கேள்வியை கேட்கும் பொழுது ரொம்ப வேக வேகமா கேட்டாரு. ஆனா ஒரு 2 நிமிஷம் பேச்ச வேற எதுலயோ மாத்தின உடனே அந்த கேள்வியே மொத்தமா அவருக்கு மறந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த கேள்வி அவருடைய அடி ஆழத்திலிருந்து அவருடைய உள் மனதிலிருந்து வந்த கேள்வி கிடையாது. ஒரு மேம்போக்கா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை காமிக்கணுமேன்றதுக்காக கேட்கிற கேள்வி. பல நேரத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுமேனு கேட்கறது இல்ல, தெரிஞ்சதை காமிக்கணுமேன்னு கேட்கிற கேள்விகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கப்படுகிற கேள்விகள் ரொம்ப கம்மி. தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுகிற கேள்விகள் தான் ஜாஸ்தி. அந்த கேள்விகள் தான் அதிகம். இவர் அந்த மாதிரியான கேள்விதான் கேட்டார். தனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி ஆத்மா, கடவுள், பிரம்மம்னு 4 வார்த்தையை படிச்சிட்டு இருப்பார். அந்த படிச்ச 4 வார்த்தை தனக்கு தெரியும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. அவருக்கே இந்த ஒரு வேகம் கிடையாது. அவருக்கே ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தேடுதல் கிடையாது. தேடுதலோ வேகமோ இல்லாததுனால ஒரு 2 நிமிஷம் வேற பேச்சை எடுத்த உடனே, 2 நிமிஷம் அந்த சப்ஜெக்ட மாத்தின உடனே அந்த கேள்வி கேட்டோம் அப்படிங்கறதே மறந்து போயிட்டார். கேட்ட கேள்வியை மட்டுமல்லாமல் இந்த கேள்வியை கேட்கத்தான் வந்தோம் அப்படிங்கறதே மறந்து போயிட்டார். பெரும்பாலானவர்கள் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி கேள்விகளை தான் சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த பேராசிரியர் அந்த மாதிரி மேலோட்டமான கேள்விகளை கேட்கின்றார். ஞானி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம ஒரு கப் டீ எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் பண்றார் அவருடைய சீடர்கிட்ட. அவருடைய சீடர் ஒரு கப் டீ எடுத்து வந்து வைக்கிறார், ஒரு கோப்பை தேநீர். அந்த டீ எடுத்துட்டு வந்து வச்ச உடனே பக்கத்துல இன்னொரு கப்பில் இருந்த டீய ஞானி திரும்ப ஊத்திக்கிட்டே இருந்தார். ஏற்கனவே கப்பில் முழுக்க முழுக்க டீ இருக்கு. ஆனாலும் இன்னொரு கப்பில் இருந்த டீயை எடுத்து அவர் ஞானி ஊத்திக்கிட்டே இருக்காரு. பேராசிரியர் சத்தம் போடுறாரு, என்னங்க கப்பு நிரம்பிருச்சு, டீ வெளியில வந்து விழுது, தரையிலெல்லாம் விழுது, நிறுத்துங்க அப்படின்றார். ஞானி சொல்றார், எப்படி இந்த கப்பு ஏற்கனவே நிறைஞ்சிருந்தா இப்ப நான் ஊத்துற டீயை உள்ள வாங்க முடியாதோ, அதே மாதிரி உங்க மூளையும் உங்க மனசும் ஏற்கனவே அளவுக்கு மீறிய கருத்துக்களால் நிறைந்திருந்தால் இப்ப நான் சொல்ற எந்த கருத்தையும் உங்களால வாங்க முடியாது. ஏற்கனவே உங்கள் மூளை அளவுக்கு மீறிய வார்த்தைகளாலும் கருத்துக்களாலும் நிரம்பி இருப்பதனால் இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை உள்ள வாங்கவே முடியாது அப்படின்னு அந்த ஞானி சொல்றார். ஒரு சாதாரண சொற்பொழிவு, சாதாரண ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போனீங்கன்னா உங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கும். நிறைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்ளலாம், நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தியான சத்சங்கம் என்பது வார்த்தைகளையோ கருத்துக்களையோ தெரிந்து கொள்ளும் இடம் அல்ல, அனுபூதியை அறிந்து கொள்ளும் இடம். நமக்குள் அதை அனுபவமாக்கும் நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம். இந்த 3 நாள் தியான சத்சங்கங்களும் உங்களுக்கு அனுபூதியை, ஆன்மீக அனுபவத்தை அளிப்பதற்கான நுட்பங்களை தெரிந்து கொள்ளும் இடமாகத்தான் இருக்கும்.